இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்த வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றான். அவங்க அம்மா ஓகே சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்க அம்மா அவங்க அண்ணன் கிட்ட நம்ம சந்தேகப்பட்டதெல்லாம் சரியா போயிடுச்சு, அவனுக்கு டவுட் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒட்டி கேட்குறான். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டவுட் வருது. திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. உடனே அவன் ரூம்ல தான் படுத்திருக்கானான்னு சொல்லி பார்க்க போறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது. நம்ம ஹீரோவும் ஓடி போறான் அவன் ரூமுக்கு. அங்கே போய் அவங்க அம்மா அவனை பார்க்குறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பெட்ல தான் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் தலை நனைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு உன் தம்பிக்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கே தெரியாம வீட்டு விட்டு வெளியே வரான். பார்த்தா அவங்க அப்பா அங்கே நிற்கிறாரு. பின்னாடி வந்து அவங்க அம்மாவும் அவனை கொல்லுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா இவனை கொல்ல வராரு. இவனும் ஓடி போய் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா என்ன கொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. அந்த போலீஸும் உன் பேரு உன் அட்ரஸ்லாம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு உன் வயசு 41 தானே சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவனும் இல்லை என் வயசு 21, இது 1995 தானே சொல்லி கேட்குறான். இவன் சொன்ன பதில கேட்டு அங்குள்ள போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. அந்த போலீஸ் கேலண்டரை பார்த்தியான்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா 2017 போட்டிருக்குது. இவனும் அங்குள்ள கண்ணாடியை பார்க்குறான். பார்த்தா இவன் உடம்பு 40 வயசு உள்ள ஆள் உடம்பு மாதிரி மாறிடுது. இதை பார்த்தா இவனும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னடா இங்கே நடக்குதுன்னு. பார்ட் 3 பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. பார்ட் 3 ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.